Hi guys, நான் தான் உங்க டெக் ப்ரோ. இனி நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா மோட்டோ தரப்புல இருந்து மோட்டோ 30H அல்ட்ரா பத்தி தான் நான் உங்களுக்கு இனி சொல்ல போறேன். எதுக்காக இப்போ நான் இந்த மொபைலை பர்டிகுலரா எடுத்திருக்கேன்னா இதோட ஹைலைட்ஸான ஒரு மெயினான ஒரு விஷயம், ஒரு ஹைலைட் தான். அது என்னன்னா இதோட கேமரா. ஸோ அதாவது வேர்ல்டுலேயே ஃபஸ்ட்டு இந்த பிராண்டில் தான் இவ்வளோ மெகா பிக்சல் கொஞ்சம் கொடுத்துருக்காங்க. ஸோ உண்மையாகவே இது இந்த ரேட்டுக்கு ஒர்த்தா, ரேட்டும் நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்ப பெருமையான ரேட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதையெல்லாம் நீங்கள் தெரிஞ்சு யாராவது வாங்க போறீங்கனாலும் இந்த வீடியோ பார்த்துக்கோங்க. இது என்னோட கொஞ்சம் பெட்டராக இருக்கிற மாதிரி ரிவ்யூ என்ன கொடுத்தாலும் அந்த வீடியோ நீங்கள் பார்த்துக்கோங்க. இது என்னோட மை ஒப்பீனியன் அண்ட் இது ஒரு ஹைலைட்ஸ், ஓகேங்களா? இது ரிவ்யூ கிடையாது. மொபைல் வச்சு ரிவ்யூ பண்ணுற அளவுக்கு நமக்கு ஒன்றும் வளரல. ஸோ ஓகே, நான் நிறைய இடத்துல கேட்டிருக்கேன் சின்னதாக, ஓகேங்களா? இருக்கிறத வச்சு நான் உங்களுக்கு பெஸ்ட்டாக நான் உங்களுக்கு ப்ரிஃபர் பண்ணுறேன், ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ நீங்கள் கடைசி வரைக்கும் பாருங்க. அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி அதில் ஆல் நோட்டிஃபிகேஷன் இருக்கும், அதெல்லாம் கிளிக் பண்ணாமல் தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு தேடி வந்துட்டு இருக்கோம். ஸோ இதெல்லாம் நீங்களாம் பண்ணிவிடுங்க நான் நம்புகிறேன். ஸோ வாங்க வீடியோவில் போகலாம். ஓகே கைஸ், ஃபர்ஸ்ட் இந்த மோட்டோ, ஓகேங்களா, மோட்டோ H30 அல்ட்ரா. ஸோ இந்த மொபைலை பற்றி நான் ஃபஸ்ட்டு பார்க்கும்போது இதோட கேமரா பார்த்தீங்கன்னா வேறு லெவலுக்கு கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ உண்மையிலே இதை பற்றி அதுக்கிறமா இந்த கேமராவை பற்றி வந்தால் உண்மையிலே நான் குறை சொல்ல மாட்டேன். ஏன்னா அந்த அளவுக்கு, ஏன்னா மோட்டோவோட லென்ஸ், ஓகேங்களா, அவங்க ஒரு ஐஃபோன் ஈக்குவல் கிடையாது, கொஞ்சம் கூகுள் பிக்சல் ஈக்குவலும் கிடையாது. சாம்சங்க்கு நல்லா கொஞ்சம் பீட் பண்ணுற அளவுக்கு அவங்க லென்ஸை ப்ரொவைட் பண்ணாங்க. ஆனால் மோஸ்ட்லி தற்செயலாக நிறைய இடத்துல மோட்டோ ரொம்ப பர்ஃபார்மன்ஸை ரொம்ப லோ பண்ணிட்டாங்க. ஆனால் இந்த மொபைலில் பர்டிகுலராக நல்லா அவங்க பில்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அதை பற்றி தெரிஞ்சுக்க முதல்ல டிஸ்பிளே பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதோட டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா 6.67 இன்ச்சு கொண்ட ஒரு ஃபுல் HD POLED. ஆல்ரெடி மோட்டோ பற்றி நான் போட்டிருப்பேன் எட்ஜில். ஸோ அதே டிஸ்பிளே தான் இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க. வித் 144 ரெஃப்ரெஷ் ரேட்டோட சப்போர்ட்டோட இந்த டிஸ்பிளேல இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இதில் HD+10+ சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. 1 பில்லியன்ஸ்க்கான டிஸ்பிளே கலர்ஸ்ல கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் 1250 நிட்ஸ் சப்போர்ட்டும் இருக்கு. ஸோ இப்படி பல பேக்கேஜை இந்த டிஸ்பிளேல அவங்க ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ நீங்கள் கேட்குற ஒரு விஷயம், எஸ் இதில் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சப்போர்ட்டும் இதில் இருக்கு. ஸோ ஓகேங்களா, தென் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இதை பற்றி தெரிஞ்சுக்க இதோட ஓஎஸை பற்றி நான் பார்த்தேன். ஸோ அங்கே சொல்ல வரேன், ஓகேங்களா. Android 12, ஓகேங்களா, இது Android 12 இப்படி இருக்க லேட்டஸ்ட்டில் தான் பில்ட் ஆகிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இதில் 13க்கும் சீக்கிரம் அப்டேட் வந்துடும். அது மட்டும் இல்லாமல் இதில் குறைஞ்சது 3 வருஷத்துக்கான சப்போர்ட்டும் இதில் அவங்க கொடுக்குறன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இது ஒரு ஸ்டாக் ஆண்ட்ராய்டு. ஸோ ஸ்டாக் ஆண்ட்ராய்டை பற்றி எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். இது ஒரு பியூராக இருக்கும். ஸோ மோட்டோ, ஸோ பார்ப்போம், இவங்களும் இந்த கூகுள் பிக்சல் கற்றுது ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த ஓஎஸ்ல, ஓகேங்களா. தென் அடுத்ததாக இதோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஸ்னாப்டிராகனோட 8+ ஜென்ரேஷன் 1, அதாவது 4 நானோமீட்டரில் ரெடி பண்ண ப்ராசஸர் சிப்செட் இதில் இன்பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ 4 நானோமீட்டர் ப்ராசஸர் சப்போர்ட் நல்ல விஷயம்தான். ஏன்னா இப்போ இருக்க நிறைய ஃப்ளாஷி ஃபோன், இதுவே ஒரு ஃப்ளாஷிப் ஃபோன் தான், நான் மறந்து போயிட்டேன், ஓகேங்களா. இது ஒரு ஃப்ளாஷிப் ஃபோன், அதனால இதில் 4 நானோமீட்டர் சிப்செட்டோட இது இன்செர்ட் பண்ணியிருக்காங்க, ஓகேங்களா. தென் அடுத்ததாக இதோட GPU பார்த்தீங்கன்னா அட்ரினோவோட 730. ஸோ அதனால கேமிங் லவர்ஸ்க்கு எந்த ஒரு குறையும் இந்த வாட்டியும் கிடையாது. மோட்டோ தரப்புலேருந்து நல்லா தாறுமாற விட்டுருக்காங்க. ஸோ அதனால் உங்களால் ஹெவி டாஸ்க்கான பப்ஜி, ஃப்ரீ ஃபயர் அண்ட் ஆல்ஸ்போர்ட் 10, ஸோ இந்த மாதிரி ஹெவி கேம்ஸும் உங்களால் விளையாட முடியும். பட் ஹீட்டிங் இஷ்யூஸ் இருக்கா கேட்டிங்கன்னா, அஃப்கோர்ஸ் மோட்டோவில் ஹீட்டிங் இஷ்யூஸ் இல்லாமல் இருக்காது. பட் எல்லா மொபைலே இருக்கும். பட் இருந்தாலும் இதில் ரொம்பலாம் இல்லை, ஜஸ்ட் எப்பயும் போல் நம்ம விளையாடுற அந்த ஹீட்டிங் இஷ்யூஸ் இதில் கண்டிப்பாக இருக்கும், ஓகேங்களா. தென் அடுத்ததாக இதோட ஸ்டோரேஜை பற்றி நம்ம பார்த்துலாம். இவங்க விட்ட வேரியண்ட் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வேரியண்ட் தான் விட்டுருக்காங்க. அதாவது 8GB RAM 128GB இன்டர்னல் மெமரி சப்போர்ட்டோட கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா. வித் UFC 3.1 சப்போர்ட்டட். ஸோ அதனால் உங்களோட டேட்டா ட்ரான்ஸ்ஃபர்ஸ் இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும், ஓகேங்களா. தென் அடுத்ததாக இதோட கேமரா. ஸோ நீங்கள் என்ன நினைக்க வரீங்க எனக்கு தெரியுது. இதோட கேமரா பற்றி தானே. ஸோ பின்பக்கத்தில் மொத்தம் 3 கேமரா கொடுத்துருக்காங்க. 4 கிடையாது, 5 கிடையாது, ஓகேங்களா. வெறும் 3 தான், ஓகேங்களா. ஸோ மெயின் கேமரா பார்த்தோன்னா 200 மெகா பிக்சல் கொண்ட ஒரு 1.9 அப்பியச்சரில் பில்ட் பண்ணியிருக்காங்க. தென் அடுத்ததாக 12 MBக்கான
டெலிஃபோட்டோ லென்ஸ் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 50 மெகா பிக்சலுக்கான அல்ட்ரா வைட் லென்ஸும் இதில் சப்போர்ட்டில் இருக்குது வித் OIS. பேக்கில் ஓகே ஃப்ரெண்ட், பேக்கில் 200 MP கேமரானா இப்போ வீடியோ கிளாரிட்டி எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, எஸ் இவங்க வந்து இதில் வந்து 8K, அதாவது நீங்கள் வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிமே வேற லெவலில் எடுக்க முடியாத அளவுக்கு இவங்க வந்து 8K 30 FPS சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. 4K பார்த்தீங்கன்னா 30 60 சப்போர்ட் பண்ணும். ஓகேங்களா. தென் அடுத்ததான் ஃப்ரண்ட்டுக்கு இப்போ நம்ம வருவோம். ஏன்னா இந்த ஃப்ரண்ட்டில் தான் எனக்கு ஒரு மெயினான விஷயமே எனக்கு வந்தது. ஸோ அந்த விஷயத்தை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஓகேங்களா. ஸோ ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா 60 மெகா பிக்சலுக்கான f2.2 அப்பேச்சரை கொடுத்துருக்காங்க. ஸோ 2.1 ஓகே 2.2 அப்பேச்சர் வைட் லென்ஸோட சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அப்போ இதில் வீடியோ வந்து 4K 60 FPS எடுக்க முடியுமா ப்ரோ அப்படிலாம் கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்படிலாம் எடுக்க முடியாது. 4K 30 FPS எடுக்க முடியும். ஏன் 60 FPS கொடுத்தா என்ன இருக்கும் ஓகேங்களா. பின்னாடி 8K கொடுக்குறீங்க, இது ஃப்ரண்ட்ல 60 MP கேமரா தானே. ஸோ அப்போ வேற 60 மெகா பிக்சல்னா சும்மாவா, அப்போ இதில் கொடுத்துருக்கலாம். ஆனால் இவங்க ஏன் கொடுக்கலன்னு எனக்கு தெரியல. ஓகே, ஏதாவது ஒரு மேஜராக கொடுத்தா சின்னதாக மைனராக ஏதாவது ஒரு விஷயம் அவங்க ஷார்ட் அவுட் பண்ணுவாங்க. ஸோ அந்த விஷயம் தான் இதில் இருக்குது. ஓகேங்களா. தென் அடுத்ததா இதோட ப்ரைஸ் ரேட்டை பற்றி நான் சொல்லி ஆகணும். ஸோ எல்லாத்தையும் பற்றி நம்ம பேசிட்டோம் நான் நினைக்கிறேன் இந்த ஹைலைட்ஸில். ஓகே, இதோட ப்ரைஸ் ரேட்டை பார்த்தீங்கன்னா இப்போது சேலிங்கில் பார்த்தீங்கன்னா 60,000 ஓகேங்களா. 60Kக்கு இந்த மொபைல் சேல் ஆகிட்டு இருக்கு. ஆனால் ஓகே, கேமரா ஓகே, எந்த குறையும் நான் சொல்ல மாட்டேன். அண்ட் வீடியோ ஓகே, அண்டு ப்ராசஸர் ஓகே, டிஸ்பிளே ஹேட்ஸ் ஆஃப், நான் மோட்டோவில் டிஸ்பிளேக்கு ஹேட்ஸ் ஆஃப் தான் கொடுப்பேன் எப்பவுமே. இல்லை ஓகே, இதெல்லாம் ஓகே. ஆனால் இந்த ஸ்டோரேஜுக்கு 60,000 கொஞ்சம் யோசிக்கத்தனமாக தான் இருக்குது. பட் இருந்தாலும் அதர் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் நல்லா தான் இருக்குது. ஆனால் ஸ்டோரேஜை கம்பேர் பண்ணோம், இப்போ 200 மெகா பிக்சல்னா இப்போது 4K 60 FPSல நீங்கள் எடுத்தால் கூட அதோட 8 நிமிஷம் அவுட்புட்டு மினிமம் 1.30 GB தாண்டி போயிட்டே இருக்கும். ஓகேங்களா. அப்போ நீங்கள் எடுக்கிற வீடியோஸ்லாம் எதில் அப்போ ஸ்டோர் பண்ணுவீங்க. ஓகே, அடிஷ்னலாக வந்து நம்ம இப்போ சிஸ்டம் வச்சுருக்கோம், ஹார்ட் டிஸ்க் இருக்குது, இப்போ வெண்டர் இருக்குது, இதெல்லாம் ஓகே, அதெல்லாம் வேறு விஷயம். ஆனால் நீங்கள் வந்து 8GB RAM 128 கொடுத்தது தப்பு தான். ஐ மீன் இன்னும் கொஞ்சம் கொடுத்துருக்கலாம். இந்த ரேட்டுக்கு ஒரு 256 கொடுத்துருக்கலாம். ஆனால் இவங்க 120யோட ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஆனால் அது 60,000 ரூபாய்க்குன்றது கொஞ்சம் யோசிக்கிற விஷயமா தான் இருக்குது. ஓகேங்களா. இந்த 60,000 ரூபாய்க்கு நான் நினைக்கிற பிராண்டும் வந்துடும். ஓகேங்களா. ஆல்ரெடி அந்த பிராண்டில் தான் நான் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன் இப்போது. இல்லை அந்த பிராண்ட்லேயே இருக்குது. பட் இருந்தாலும் இது ஆண்ட்ராய்டு லவர்ஸுக்கு, ஐ மீன் மோட்டோ லவர்ஸுக்காக இவங்க வந்து ஸ்பெசிஃபிக்காக இவங்க நிறைய விஷயத்தை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அதோட நான் அந்த பிராண்டை நான் கம்பேர் பண்ண மாட்டேன். ஓகேங்களா. ஆண்ட்ராய்டு தான், iOS தான். ஓகேங்களா. ஸோ இப்போ நீங்கள் 60,000 ரூபாய் கொடுத்து மோட்டோ H30 அல்ட்ரா வாங்க தயாராக இருக்கீங்களா? அப்படி யாராவது வாங்க போறீங்கன்னா கீழே கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அட்லீஸ்ட் யாராவது இதுக்கு முன்னாடி வாங்கியிருந்தீங்கன்னா அவங்கள கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட சஜஷன்ஸ் அண்டு உங்களோட எப்படி இருக்குது, ஐ மீன் இந்த ஃபோனோட ஹைலைட்ஸ். நான் வந்து மொபைல்ஸை பற்றி ரிசர்ச் பண்ணிவிட்டு நான் சொல்கிறேன். பட் ஆனால் யூஸ் பண்ணுறது கஸ்டமர்ஸ். ஸோ நீங்கள் தான் யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஓகேங்களா. எனக்கு இது அந்தளவுக்கு தெரியுமில்ல, நான் ஏதோ எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ நீங்கள் இதை வாங்கியிருந்து இதோட பர்ஃபார்மன்ஸ் எப்படின்னா நம்மளோட இன்ஸ்டாகிராம் ஐடியில் வந்து மறக்காமல் அதுக்கு நீங்கள் மெசேஜ் போட்டுருங்க. நானும் சிலதெல்லாம் கற்றுக்குறேன். ஓகேங்களா. ஸோ லவ் யூ கைஸ், பாய். வேறு ஒரு வீடியோவில் தரமாக வந்து நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். மாற்றம் ஒன்றே மாறாதது.